தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபித்திருக்கிறது. இந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது எப்படி என்பதை விளக்குகின்ற பதிவு இது. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய வரலாறு என்று பதியப்பட்டது. இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கான அந்த அறுதி பெரும்பான்மை என்பது கிடைக்காத நிலையில ஒவ்வொருவரையாக என்று நாம் சொல்லுவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் அவர் அணுகி பெரும்பான்மை கிடைப்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு நிலையான ஒரு ஆட்சி கொடுப்பதற்கான ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அந்த முயற்சியில வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய இடமாக சட்டப்பேரவை இருந்தது. ஏன்னா ஆட்சி அமைத்தார், முதலமைச்சராக பொறுப்பேற்றார், அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள் என்றாலும் கூட பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டப்படி அவசியம் என்ற அடிப்படையில் இன்று சட்டப்பேரவையில் அது நடைபெற்றது. இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய முறை என்பது சட்டப்பேரவையில் வழக்கமாக மரபாக இருக்கக்கூடியது. ஒன்று, குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இரண்டாவது எண்ணி கணக்கிடும் முறை என்ற அடிப்படையில் இந்த இரண்டு வாய்ப்புகள்ல தான் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் எப்போது உண்டு. ஸோ இந்த இடத்துல மரபாக பயன்படுத்தக்கூடியது என்பது எண்ணி கணக்கிடும் முறை என்ற அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி அவைத்தலைவர் திரு பிரபாகர் அவர்கள் அறிவிக்கிறார். இப்போ எண்ணி கணக்கிடும் முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிளாக்கா இருக்குது, அதாவது 1 2 3 4 5 6 பகுதிகளாக அந்த பேரவை இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலேயே அவர்கள் யார் ஆதரவு தெரிவிப்பவர்கள், யார் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள், யார் நடுநிலை வைக்கிறார்கள் என்பதை சொல்லி அந்த எண்களை கணக்கிட்டு இந்த பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அரசு அந்த பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ 144 பேர் இந்த தாவேக அரசு தொடர வேண்டும், இது ஒரு நிலையான ஆட்சியை தர வேண்டும் என்று ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 22 எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகிறது. இந்த 22 வாக்குகளும் அதிமுகவினுடைய வாக்குகளாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பை சார்ந்த எம்எல்ஏக்கள் அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த 144 நம்ம நினைத்தது அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை அணுகி ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் ஆளுநர் அவர்களே ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பை விடுத்தார். ஸோ அவர்கள் எல்லாம் தெளிவாக வாக்களித்தாங்க. இப்போ தாவேகாவை சேர்ந்த உறுப்பினர்களுடைய வாக்கு ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் மட்டும் தாவேக எம்எல்ஏ, திருப்பத்தூர் எம்எல்ஏ ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்றனால அது வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. அதனால அவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை, வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சரி, இப்போ அதற்கு அடுத்தபடியாக தான் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவு தடை விதித்திருக்கு, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அவர் வாக்களிக்கல. ஸோ அந்த தாவேக எம்எல்ஏக்கள், அதோடு சேர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த 2 உறுப்பினர்கள், விசிகாவை சேர்ந்த 2 உறுப்பினர்கள், பிளஸ் அதோட இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முறையே 2 பேரும். அதை தாண்டி 25 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியினர் தாவேகவிற்கு ஆதரவாக தங்கள் வாக்கை பதிவு செய்தார்கள். அதனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 119 120 அந்த மாதிரி வரக்கூடிய எண் 144 அப்படிங்கிற எண்ணை நோக்கி சென்றிருக்கிறது. காரணம், அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்தது தான் இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுகிறது. எனவே எப்படியோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த அரசுக்கு இப்போதைக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. கூடுதலாகவே அதற்கு ஆதரவு கரம் நீண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனா அது எப்படி பெறப்பட்டது அதெல்லாம் வேற விஷயம். ஆட்சிக்கு இப்போ எந்த விதமான ஆபத்தும் இல்லை, அவர்கள் போயிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகலாம் என்கிற விஷயம். ஆனா இந்த நேரத்தில் நாம் இங்கே பார்க்க இந்த அவையில வாக்கெடுப்பிற்கு அதாவது தீர்மானத்தை முன்மொழிந்த போது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசிய பிறகு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் சார்பாக அந்த பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் பேசினாங்க. அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இன்றைக்கு இருக்குது. கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய, அதாவது ஆதரவு தெரிவித்த கட்சிகள் இருந்தும்
எதிர்ப்பை பதிவு பண்ணவர்களும் அது தங்கள் பேச்சை முன்வைத்தார்கள். மிக முக்கியமாக திமுக பொறுத்தளவுல எதிர்ப்பை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். வாக்களிப்பில் அதில் அவங்க பங்கேற்கவில்லை. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட ஒரு விவாதம் செய்யப்படுகிறது. நீங்கள் வாக்களிக்காம தவறுவது, எதிர்த்து வாக்களிக்கணும். இந்த அரசின் மீது நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும், எதிர்த்து வாக்களிக்க வேண்டாம். எதிர்த்து வாக்களிக்காமல் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு வகையான ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போது சில விமர்சகர்கள் எழுப்பி வருவதை பார்க்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவருடைய இந்த பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு முறை சொல்கின்ற பொழுது இந்த அரசுக்கு எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதற்கு ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை திரும்ப அவர் கோட் பண்றாரு. அதை தாண்டி சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதாவது புஷ்பா பட பாணியில ஒரு ஷோபா கொண்டு போய் பண்றாங்க, அது என்ன விதமான ஆட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். அதே போன்று கோரிக்கையாக அவர் வைத்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான, இந்த கடந்த ஆட்சி என்பது எங்களுடைய திமுக ஆட்சியில் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த ஆட்சியில் நடைபெற்ற அந்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும், இது மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஏன்னா அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த அவையில இருந்தது. நேரடியாக சில கேள்விகளை எழுப்பினார் அவர். அதை தாண்டி இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக இருந்தது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பேச்சு. அவங்க என்னன்னா மிக நேரடியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. நீங்க முகத்தை மூடிட்டுலாம் டெல்லிக்கு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது முன்னாடி நீங்க பேசுறீங்க உங்களுடைய பேச்சுல. ஆனா உங்களை பார்க்க ஒருத்தர் முகத்தை மூடிட்டு வந்தாரு, அவர் யாரு அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த பேச்சுல அந்த ஒரு வாசகம் இடம்பெறுது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க, ஜோதிடரை நீங்க உங்களுக்கு அவர் குருவா இருக்கலாம், ஆனா அவரை ராஜகுருவா இருக்கலாம், அவருக்கு பர்சனலா நீங்க வச்சுக்கலாம், அது எப்படி அரசு பணிக்குள்ள அவர் வருவாரு அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை அவர் முன்வைத்ததை நம்ம பார்த்தோம். இப்போது அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு தகவல். அதற்கு அடுத்தபடி அந்த பேரவை முடிஞ்ச உடனடியாக அந்த செய்தி குறிப்பு வெளியே வருது. எனவே இந்த உரையாடல் மூலமாக இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுகின்ற பொழுது எங்களுடைய எம்எல்ஏக்கள் இரட்டலை சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்களை போய் நீங்க ஒரு பிரிவை போய் முதலமைச்சர் நேரில் போய் சந்திக்கிறது ஒரு சரியானதா, இது ஒரு சரியான அணுகுமுறை ஆகுமா, நீங்க ஒரு தூய ஆட்சி, இது என்ன ஒரு தூய ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாத, குதிரை பேரம் மாதிரியான விஷயங்களை நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இது போன்ற சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அதிமுக பொறுத்தளவுல நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம், வெளியே அவர் பேசுகின்ற பொழுது வெளியே பேசும்போது கொறடா உத்தரவு இருக்குது, இதெல்லாம் மீறி இது போல் நடந்திருக்கிறது, இது ஒரு ஏற்கத்தக்க ஒன்று அல்ல, இது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பையும் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ணிக்கிறார். அது மாதிரி விசிகாவில் திரு வன்னியரசு அவர்கள் மூடநம்பிக்கைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கைகள் முடியும். எனவே இந்த பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆன அந்த விஷயம், அதை ஒட்டி உறுப்பினர்கள் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் தான் பார்க்க முடியுது இந்த கூட்டத்தை பொறுத்தளவுல. சரி, இதற்கு பதில் அளிக்கும் விதமாக அவர் நன்றி சொல்றாரு. ஆனால் வாக்கெடுப்பு முடிந்த பிறகு இந்த அரசு பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, நிச்சயமாக இது 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் என்ற அறிவிப்பு அது செய்யப்பட்டவுடன் அவைத் தலைவரால் அறிவிப்பு செய்யப்படுறார். அது அப்புறம் திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரடி பதிலாக சொல்லாமல் ஒரு பொதுவான ஒரு பதில் அவர் முன்வைக்கிறார். குதிரை பேரம் சொன்னதுக்கு இது குதிரை பேரம் இல்லைங்க, குதிரை வேகத்துல செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இது நீ பல பேரோட இதோட சேர்ந்த இது பெரும்பான்மையான அரசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது உண்மை பெரும்பான்மை அரசு இல்லைங்க, இது சிறுபான்மை அரசு தான், ஆனால் சிறுபான்மையினருக்கான அரசு அப்படின்னு ஒரு சில வார்த்தை விளையாடல்கள் இருந்ததே தவிர நேரடியான அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அவர் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நேரடி பதில் இல்லை. அது அடுத்தடுத்த கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, அந்த அனுபவம் வருகின்ற பொழுது அதற்கான பதில், இப்போ ஒரு கேள்விக்கான அந்த பதில் நேரடி பதில் அப்படிங்கிறது முதலமைச்சரிடமிருந்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய விவாதம் அல்லது இன்றைய உரையாடல்கள் சட்டப்பேரவையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நிதானமா நார்மலா அப்படி இருந்துச்சு. இவர்கள் பேசினார்கள், அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது, எதிர்த்தரப்பினருக்கு ஆளும் தரப்புக்கு எல்லாரும் பேசுவதற்கு முழுமையான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதை தாண்டி வாக்கெடுப்பு முழுமையும் நேரலையில் ஒளிபரப்பட்டது. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களா பார்க்கப்படுது. அடுத்தடுத்து சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது இது திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்கும்,
இயல்பாக ரொம்ப நார்மலாக வந்து நம்ம அந்த பேரவைக்குள்ள உட்கார்ந்து நம்ம வந்து பேசிவிட முடியாது. இன்னும் மிகுந்த தயாரிப்புகள் தேவைப்படும். ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உரை என்பது வேறு. அந்த நேரத்தில் எழுப்பக்கூடிய அந்த அந்த இடத்துல எழுப்பக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அதற்கும் தயாராக வேண்டும் என்பது அவருக்கு வந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கும். எனவே இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுப்போம். ஏன்னா இந்த ஒரு அரசு என்பது ஒரு முழுமையான ஆட்சி காலத்தை நிறைவு செய்கின்ற போது அது மக்களுக்கு ஒரு முழுமையான பயனை கொடுக்கும். அந்த அளவில் இந்த ஆட்சிக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்பதே ஒரு நற்செய்தியாக நமக்கு இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.